நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விசும்பின் துளி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விளக்கம். விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வழிப்பறி செய்ய ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேர் கைது. தப்பியோடிய 2 போலீசார் வலை. தொழிலதிபரை ஏமாற்றி 4.5 கோடி ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த தம்பதி கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் புதுவைக்கு படையெடுக்கின்றனர். தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இங்கு என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் களம் காண்கிறது. தொகுதி பங்கீடு மற்றும் தொகுதி நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டுள்ளன. தங்கள் வேட்பாளர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் பணியில் தீவிரமாக உள்ளனர். மேலும் ஆங்காங்கே தெருமுனை பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. இதற்கிடையே தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் புதுவைக்கு படையெடுக்க உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். அன்று ரோட் ஷோ மூலம் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்குகளை சேகரிக்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா போட்டியிடுகிறது. இக்கட்சி நேய மக்கள் கட்சி என்ற நேரு எம்எல்ஏ தலைமையிலான கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக தாவேகா தலைவர் விஜய் வருகின்ற 5ஆம் தேதி புதுவை வருகிறார். அன்றைய தினம் காலாப்பட்டு நுழைவாயில் காலை 9:30 மணிக்கு, முத்தியால்பேட்டை மணிக்குண்டு பகுதியில் காலை 10 மணிக்கு, அஜந்தா சிக்னல் பகுதியில் 10:30 மணிக்கு, உப்பளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே 11 மணிக்கு சாலை வழியாக சென்று பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக அனுமதி கேட்டு புதுச்சேரி மாநில காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவின் முக்கிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளார். அன்று அவர் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளார். அன்று மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திருக்கனூரில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரிக்கிறார். மறுநாள் ஏப்ரல் 7ஆம் தேதி பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதுச்சேரி வருகை தந்து மோட்டார் சைக்கிள் பேரணி மூலம் பிரச்சாரம் செய்து வாக்குகளை சேகரிக்க உள்ளார். மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுவைக்கு படையெடுக்க உள்ளனர். தொழிலதிபரிடம் பண மோசடி செய்த வழக்கில் தம்பதி கைது. விசாரணையில் பரபரப்பு தகவல். 10 லட்சம் ரூபாய் நகை பறிமுதல். புதுச்சேரி சர்கோப் வீதியில் வசித்து வருபவர் நாராயணன். இவர் சொந்தமாக டிராவல்ஸ் தொழில் நடத்தி வருகிறார். இவர் வீட்டை மணிகண்டன் என்கிற மணி மற்றும் கங்காதேவி ஆகியோருக்கு வாடகை விட்டுள்ளார். தொடர்ந்து மணிகண்டன், கங்காதேவி மற்றும் அவரது நண்பர்கள் சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் நாராயணசாமியிடம் நன்றாக பழகி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி நாராயணனும் சுமார் 4,53,00,000 ரூபாயை முதலீடு செய்தார். பின்னர் எந்த தொழிலும் செய்யாமலும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நாராயணன் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மணிகண்டன் என்கிற மணி, கங்காதேவி, சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி எஸ்பி தனசேகரன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி, சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் சிவசித்தன், உதவி நிலை சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பழனிராஜா, காவலர்கள் இளந்தமிழ், மதிவாணன்,
லூகாஸ் மற்றும் சரண்யா ஆகியோருடன் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இதில் சங்கீதா மற்றும் முகமது சித்திக் ஆகியோர்களை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அப்பொழுது திருநெல்வேலியில் மேலப்பாளையம் பகுதியில் மணிகண்டன், கங்காதேவி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலறிந்த சிறப்பு புலனாய்வு குழு 7 நாட்கள் முகாமிட்டு தலைமறைவான குற்றவாளிகளை மணிகண்டன் மற்றும் கங்காதேவி ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்றும் அவரது உண்மையான பெயர் சையது முகமது புகாரி மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் வேறொரு பெயரில் ஆள்மாறாட்டம் செய்ததும், போலியான ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் மணிகண்டன் பெயரில் வைத்திருந்த ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை, செல்போன்களையும் பறிமுதல் செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மணிகண்டன், கங்காதேவி ஆகியோரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது. விசாரணையில் நாராயணனிடம் பெற்ற பணத்தை பல இடங்களில் முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீதி பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நபர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் பல தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை மோசடி செய்து ஏமாற்றியது தெரியவந்தது. ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 வாலிபர்கள் கைது, 2 பேருக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் தலைமையில் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீனங்காடு அருகே பயங்கர ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்பொழுது போலீசார் வருவதை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது போலீசார் அவர்களில் 4 பேரை மடக்கி பிடித்து சோதனை பிடித்தனர். சோதனை செய்தனர். இதில் அவர்களிடம் கத்தி, இரும்பு ராடு, முகமூடி ஆகியவை இருந்தன. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த பிருத்திவி என்கிற பிருத்திவிராஜ், தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த சாண்டி என்கிற சந்தோஷ், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நரேஷ் என்கிற ஜிங்கா நரேந்திரன், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பு சதான் ஹுசைன் என்பது தெரியவந்தது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் கனரக வாகனம், லாரி அல்லது கார்களை மடக்கி பணம் பறிக்க திட்டமிட்டு பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 4 பேர் மீதும் ஆயுத சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கத்தி, இரும்பு ராடு, 3 செல்போன்கள், 4 முகமூடிகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தப்பிச் சென்ற 2 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் IG பிரபாவதி தேவியை ஆதரித்த IG வீரராகு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான IG பிரபாவதி தேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வந்தபொழுது அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக IG வீரராகு அப்பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசு விவசாய கல்லூரி இணை பேராசிரியருக்கு சிறந்த கல்வியாளர் விருது ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பப்ளிக்ஸ் அசோசியேஷன் சார்பில் வழங்கப்பட்டது.
ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பப்ளிக்ஸ் அசோசியேஷன் எனப்படும் அகில இந்திய பத்திரிகை மற்றும் ஊடக மக்கள் சங்கம் சார்பில் விருது வழங்கும் விழா புதுச்சேரியில் உள்ள கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி, யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பலருக்கு பதக்கங்களை அணிவித்து விருது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சங்கத்தின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அஷ்ரப் தீன் தலைமையில் விழா நடைபெற்றது. தேசிய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முனைவர் மனோகர் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியினை வழிநடத்தினார். தேசிய துணைத் தலைவர்கள் தந்தை பிரியன், அப்துல் ரஹ்மான் மற்றும் தேசிய துணைச் செயலாளர் முனைவர் பண்டேரிநாதன் என்கிற அண்ணாதுரை ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் சர்வதேச பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முனைவர் சுரேஷ்குமார், பப்ளிக் ஃபோரம் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மாநில செயலாளர் வழக்கறிஞர் முனைவர் முகமது முபாரக் மற்றும் பணி நிறைவு பெற்ற நீதிபதி டாக்டர் ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஸ்ரீமன் நாராயணா, தேசிய துறை செயலாளர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி, தேசிய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ராதா சௌத்ரி, மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சப்னம் கௌசர், மத்திய பிரதேச மாநில செயலாளர் வழக்கறிஞர் வெங்கட் ரமணன், தமிழ்நாடு மாநில தலைவர் முனைவர் கமல்ராஜ், தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன், மாநில பொதுச் செயலாளர் அகமது ரியாஸ், மாநில துணைத் தலைவர் இளையராஜா, மாநில துணைச் செயலாளர் மார்க்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் புதுச்சேரி அரசின் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் விரிவியல் பிரிவில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஆனந்தகுமார் மாணவ மாணவிகளுக்கு களப்பணியில் நேரடி பயிற்சிகளை வழங்குவதுடன் விவசாயிகளுடன் இணைந்து செயல்முறை அடிப்படையிலான அனுபவ கற்றலை தொடர்ந்து அயராது முன்னெடுத்து வருவதற்காக சிறந்த கல்வியாளர் விருது வழங்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மழலையர் பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் ஜாமியத் நகர் பகுதியில் கல்வியை மேம்படுத்தி சிறப்பாக இயங்கி வரும் இக்ரா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் ஒரு பிரிவாக தி டாய் ஸ்டோரி மாண்டசரி கோட்டக்குப்பம் பகுதியில் மழலையருக்கான விளையாட்டு கல்வி முறை முதலாக வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இக்ரா பள்ளியின் தாளாளர் சாதிகுல் அமீன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சுல்தானா அமீன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழக்கறிஞர் முகமது இஸ்மாயில், உயர்கல்வி ஆலோசகர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் தி டாய் ஸ்டோரி மாண்டசரியை திறந்து வைத்து இன்றைய கல்வியை பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான சலீம் கல்வி நிறுவனத்தை வாழ்த்தி மழலையருக்கான 2026-27 வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கையும் துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் விஜயலட்சுமி, சமூக ஆர்வலர் ரவுத்திரம் சக்திவேல் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள், பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் புஷ்பலதா கரும்பலகை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளராக புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் இன்று பாவாண நகர், ஜவஹர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் புஷ்பலதா தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உடனடியாக நிறைவேற்றி தருவதோடு தொகுதி மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவதாக எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் உட்பட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வழிப்பறி செய்ய ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேர் கைது, தப்பியோடிய 2 போலீசார் வலை. தொழிலதிபரை ஏமாற்றி 4.5 கோடி ரூபாய் மோசடி, தலைமறைவாக இருந்த தம்பதி கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.